முழு இலங்கையுமே இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறது வானிலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கையினுடைய வானிலை தற்பொழுது இருக்கின்றது. ஒரு பக்கம் அதிகமான மழை, இன்னொரு பக்கம் இதுவரை மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாத மாவட்டங்களும் இருக்கின்றது. கடந்த சில நாட்களாகவே தென்மேற்கு பருவமழை காரணமாக அதிகமான மழை வீழ்ச்சி பல மாவட்டங்களிலே கிடைக்கப்பெற்றிருந்தது. குறிப்பாக கண்டி, நுவரெலியா உட்பட கேகாலை, ரத்னபுரி, கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்களிலே அதிகமான மழை வீழ்ச்சி கிடைத்திருந்தது. இதனாலே அங்கு வசிக்கின்ற மக்கள் பேரிடர்களை சந்தித்திருந்தார்கள். குறிப்பாக மண் சரிவு, வெள்ளம் போன்ற காரணங்களாலே மக்கள் பேரிடர்களை சந்தித்திருந்தார்கள். சிலர் உயிரிழந்துள்ளார்கள், சிலர் காணாமல் போய்விட்டார்கள் என்ற செய்திகளும் வெளியாயிருந்ததை நாங்கள் அனைவருமே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வளவாக இதுவரை மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாத மாவட்டங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, அனுராதபுரம், பொலனறுவை போன்ற மாவட்டங்களிலே மழை வீழ்ச்சி அவ்வளவாக கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பாக ஒரு துளி மழை கூடி கிடைக்காத பிரதேசங்களும் இந்த பகுதியில் இருக்கின்றது. ஒரு பக்கம் மழை கோரதாண்டவம் ஆடுகின்றது, இன்னொரு பக்கம் மழை வீழ்ச்சி இல்லை. இந்த இரண்டு வானிலைகளும் இலங்கையிலே நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாத மாவட்டங்களிலே குறிப்பாக பொலனறுவை, அனுராதபுரம் போன்ற மாவட்டங்களிலே நெற்பயிர் செய்கைகள் அழிய தொடங்கிவிட்டது அப்படி என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இந்த மழையற்ற வானிலை எதிர்வருகின்ற அக்டோபர், நவம்பர் மாதம் வரை தொடரும் என்று சொல்லியும், அத்தோடு கூட குறிப்பிடத்தக்களவு மழை வீழ்ச்சி இந்த பிரதேசங்களிலே கிடைக்காதென்றும் வானிலை அவதானிப்பகம் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது. இந்த இரண்டு வானிலைகளும் இலங்கையிலே நிலவுகின்றபடியால் இலங்கையிலே இரண்டு பகுதிகளிலே இருக்கின்றவர்களும் மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கின்ற பகுதியாக இருக்கலாம், இதுவரை மழை கிடைக்கப்பெறாத பகுதிகளாக இருக்கலாம், அனைவரும் அவதானமாக செயற்பட வேண்டும். மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாத பிரதேசங்களிலே இருக்கின்ற மக்கள் எப்படி தங்களுடைய தண்ணீருடைய தேவையை நிவர்த்தி செய்ய போகின்றார்கள் என்று அவர்கள் கவனிக்க வேண்டும். அதைவிட மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கப்பெறுகின்ற இடங்களிலே தங்களுக்கு ஏற்படுகின்ற ஆபத்துக்களை அவர்கள் எப்படி பேரிடர்களை தவிர்க்க போகின்றார்கள் என்று அவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு யாராவது முதல் தடவையாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதோட மற்றவர்களும் பயனடைய இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் சாந்தன்.